மாப்பிள்ளை வீட்டாரை அனுப்பிவிட்டு சேதுராமன் உள்ளே வந்தார். சேதுராமன் வள்ளியின் தந்தைக்கு தூரத்து வழியுறவு. முன்பெல்லாம் அவர் உயிரோடு இருக்கும்போது காஃபி டிஃபன் எல்லாம் இங்கேதான். அவர் மறைந்தபின் இவரின் வருகையும் குறைந்துவிட்டது. எப்பொழுதாவது இந்த பக்கம் ஏதாவது வேலை என்றால் எட்டிப் பார்ப்பதோடு சரி, மெனக்கெட்டு இவர்களை பார்ப்பதற்காகவெல்லாம் வருவதில்லை. காலையில் ஒரு கல்யாணத்திற்கு வந்தவர் இந்த மாப்பிள்ளை வீட்டாரை சந்தித்திருக்கிறார். அவர்கள் பெண் தேலும் படலத்தில் இருப்பதைக் கண்டு வள்ளியை முடிச்சு போட்டால் என்ன என்ற எண்ணம் உண்டாக வீட்டிற்கு அழைத்து வந்துவிட்டார். உள்ளே வந்து மீண்டும் தான் அமர்ந்த இடத்திலேயே அமர்ந்து கொண்டார். மாப்பிள்ளை வீட்டார் வைத்துவிட்டு போயிருந்த பூப்பழத் தட்டுகளை தரையில் விரித்திருந்த கம்பளத்திலிருந்து எடுத்துக்கொண்டு உள்ளே வைத்துவிட்டு வந்தாள் வசந்தி. என்னம்மா வசந்தி, மாப்பிள்ளை எப்படி? இந்த இடத்த முடிஞ்சிடலாமா என்றார். அவர் எதிரே வந்து அமர்ந்த வசந்தி, இல்ல சித்தப்பா, இந்த இடம் வேண்டாம், வேற இடம் பாருங்க என்றாள். இந்த வார்த்தைகளை கேட்டு மெல்ல அதிர்ந்தார் சேதுராமன். காரணம், மாப்பிள்ளையை அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனால்தான் மண்டபத்தில் அவர்கள் பெண் தேடுகிறார்கள் என்று தெரிந்ததுமே உடனே எல்லா வேலைகளையும் போட்டுவிட்டு அவர்களை அழைத்து கொண்டு வந்துவிட்டார். படிப்பு, பதவி, பணம் என எல்லாவற்றிலும் அவன் திருப்தி அளித்தான். தோற்றத்திலும் புருவம் உயர வைத்தான். நிமிர்ந்து பார்க்கும் உயரம், மாநிறம், கவர்ச்சியான கண்கள், அதில் கண்ணியம் நிறைந்திருந்தது. பேச்சிலும் மேன்மை காட்டினான். ஒரே பிள்ளை, ஒழுங்காக வளர்த்தியிருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு நிமிடமும் தாய் தந்தையின் எதிரே நிரூபித்தான். வள்ளிக்கும் அவனுக்கும் நல்ல பொருத்தம் இருப்பதாக பட்டது. வசந்திக்கும் மாப்பிள்ளையை மிகவும் பிடித்திருக்கும். இப்படி ஒரு வரனை கொண்டு வந்ததற்காக தன்னை மிகவும் பெருமையாக பேசுவாள் என அவர் நினைத்திருக்க, அவளோ வேண்டாம் என்கிறாள். சுருக்கிய புருவத்தை இறக்காமலேயே, என்னம்மா, எவ்வளவு நல்ல இடம், மாப்பிள்ளைய ஒரு குறை சொல்ல முடியுமா? பிடிக்கலன்னு சொல்ற? அவருடைய கேள்வி உள்ளே தன் அறையில் பெண் பார்ப்பதற்காக கட்டியிருந்த புடவையை உருவி மடித்துக் கொண்டிருந்த வள்ளிக்கும் காதில் விழுந்தது. அவளுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அம்மாவின் வேண்டாம் என்ற பதில் அவளுக்கு அதிர்ச்சியைத்தான் தந்தது. மாப்பிள்ளையை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லல, இந்த இடம் வேண்டாம்னு தான் சொல்றேன். புரியல வசந்தி, மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு, இடம் பிடிக்கலங்கிற? அவரோட அம்மாதான். ஏன், அந்த அம்மாவை பார்த்தா பிரச்சனை தர மாதிரி தெரியுதா? பார்த்தா ரொம்ப சாதுவாதான் தெரியுது. கல்யாணத்துக்கு வந்தவங்களே நேரா இங்க கூட்டிட்டு வந்தேன். கல்யாணத்துக்கு வந்த மாதிரியே அந்த அம்மாவை பார்த்தா தெரியுது. பட்டு புடவை கூட கட்டல, ரொம்ப சிம்லா இருக்காங்க. பேச்சு கூட அமைதியாதான் இருக்கு. வள்ளி இலக்காரமாக சிரித்தாள். பின்ன வந்த இடத்துல அமைதியா பேசாம கையில வாளும் கேடயமும் எடுத்துக்கிட்டா நிப்பாங்க. எதுக்கு வீணான பிரச்சனை? என் பொண்ணுக்கு மாமியார் இல்லாத இடமா கொண்டு வாங்க. இதை கேட்டு முகம் மாறினார் சேதுராமன். மாமியார் இல்லாத இடம்னா மாமியார் செத்து போயிருக்கணுமா? அப்படித்தான் வச்சுக்கங்களே. போற இடத்துல என் பொண்ணு நிம்மதியா சுதந்திரமா வாழணும். மாமியார் பிடுங்கல் இருக்கக்கூடாது. அவளை ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். ஒரே பொண்ணு, அவன் மாமியார் கொடுமையெல்லாம் தாங்க மாட்டா. சேதுராமன் இப்பொழுது அவளை ஒரு குழந்தையைப் போல் பார்த்து சிரித்தார். இது என்ன உன் காலன்னு நினைச்சியா? அன்னைக்கு இருந்த மாதிரியான மாமியார் யாரும் இப்ப இல்ல. எல்லாரும் படிச்சவங்க. வர்ற மருமகளை புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க. படிக்காத மாமியாரே ஒழுங்கா புத்திசாலி இல்லாத மாமியாரே கொடுமைப்படுத்தும் போது படிச்சு சம்பாதிக்கிற இன்னைய மாமியாரெல்லாம் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த தெருவிலேயே ஒரு பொண்ணு டாக்டர், சாதாரண படிப்பு இல்ல, எம்டி, நகை சீரா கொட்டி கொடுத்து கட்டி கொடுத்தாங்க. என்ன புண்ணியம், தோ வாழாம வந்து நிக்குது. காரணம் மாமியார் கொடுமை. டாக்டருக்கு படிச்ச பொண்ணுக்கே இந்த கதினா மத்த பொண்ணுங்களை நினைச்சு பாருங்க. எதுக்கு வீண் ரிஸ்கு? ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணுன்னு பெத்து அதை கொண்டு போய் எதுக்கு முதல்ல கையில குடுக்கணும்? நீங்க மாமியார் இல்லாத இடமா கொண்டு வாங்க. மாப்பிள்ளைக்கு பெருசா சொத்து பத்துன்னு இல்லைன்னா கூட பரவாயில்ல, படிச்சு வேலையில இருந்தா போதும். வசந்தி தீர்மானமாக சொல்லிவிட்டாள். வள்ளி சொன்னதை கேட்டு அரண்டு போய் உட்கார்ந்திருந்தான் முருகன். இப்படி ஒரு கோணத்தை அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. இந்த இடம் கைகூடாமல் போனதில் அவனை விட பெரும் சந்தோஷம் வேறு யாருக்கும் இல்லை. உண்மையில் அவன் மனம் வானத்தை தாண்டி பறந்தது. ஆனால் அதற்கான காரணம் திடீரென அவனை நூலருந்து பட்டம்மா கீழே வரவழைத்தது. கரண்டு கம்பியில் சிக்க வைத்தது. இந்த இடம் பிடிக்கவில்லை என்றதும் உடனே கொஞ்சமும் தாமதமின்றி தன் காதலை அவளிடம் சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவள் சொன்ன காரணமும் திக்கென மனதில் தீயை வைத்தது.
மாமியார் இல்லாத இடத்தில்தான் பெண்ணை தருவேன் என்று அவளுடைய அம்மா கண்டிப்பாக சொன்னது அவன் மண்டைக்குள் பெரிய அடியாய் விழுந்ததைப் போல இருந்தது. இன்னும் சற்று நேரம் உட்கார்ந்து அவளிடம் பேச வேண்டும் என்பதற்காக வடை சொல்லட்டா என்றான். சொல்லு, கடுப்பா இருக்கு. ஆபீஸ் போகவே வேலை செய்யவே பிடிக்கல. மனசு வெக்ஸான மாதிரி இருக்கு. வாயேன், பர்மிஷன் போட்டுட்டு முடிஞ்சா லீவே போட்டுட்டு ரிலாக்ஸா எங்கேயாவது போயிட்டு வரலாம் என்றாள். அவனுக்கும் எங்கேயாவது அவளோடு சுற்ற வேண்டும் போல இருந்தது. ஆனால் இருவரும் ஒன்றாக லீவ் போட்டுவிட்டு வெளியில் போனால் வேணாக அலுவலகத்தில் தப்பு தப்பாக பேச மாட்டார்களா? தவிர காதல் ஊர்ஜிதமாகாத நிலையில் எதற்காக இவளை இழுத்துக்கொண்டு சுற்றி என் பர்சை காலியாக்க வேண்டும் என்று நினைத்தான். ஊர்ஜிதமானால் அதனால் ஒரு லாபம் உண்டு. ஆசையில்லாத பெண்டுக்கு செலவு செய்வது அனவசியம் என நினைத்தான். என்ன சொல்ற, வெளியே எங்கேயாவது போலாமா? என் மனசு சரியில்லை என்றாள். ஏன், உன் மனசுக்கு என்னாச்சு? என்ன இப்படி கேட்டுட்ட? எத்தனை கனவோட இருந்தேன் தெரியுமா? மாப்பிள்ளை அவ்வளவு ஸ்மார்ட். போட்டோ பாக்குறியா? என்னோட ரூம்ல இருந்து ஜன்னல் வழியா அவங்களுக்கே தெரியாம உனக்கிட்ட காட்டுறதுக்காக எடுத்தேன் என தன் மொபைலை எடுத்தாள். அவனுக்கு கடுப்பாக இருந்தது. அந்த மாப்பிள்ளையை பார்க்கவே பிடிக்கவில்லை. முடியாத வரனை பார்த்து என்னாக போவது? நான் பார்க்கல. தனக்கு விருப்பமில்லாததை சொன்னான். ஆனால் அவள் புகைப்படத்தை காட்டவில்லையே தவிர அவனுடைய வயிற்றில் புகை மண்டலம் பெருக அந்த மாப்பிள்ளையை பற்றியே பேசிக் கொண்டிருந்தாள். ச்சே, என்ன ஹைட் தெரியுமா? ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தான். முகம் ரொம்ப அட்ராக்ஷனா இருந்தது. பேச்சு கூட ரொம்ப அமைதி. சில பேர் வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பானுங்க, எரிச்சலா இருக்கும். பொண்ணு பார்க்க வரும்போது எவனோ ஒருத்தன் மைக்க பிடிச்சுக்கிட்டு சொற்பொழிவு ஆற்றுவான். 4 வார்த்தை பேசிட்டு நல்லவன் மாதிரி தான் நடிப்பான். அப்ப அவன் நடிச்சான்னு சொல்ல வரியா? நான் அப்படி சொல்லல. ஒருத்தனை பார்த்தா நல்லவனா கெட்டவனான்னு தெரியாதா? சரி, நல்லவனாவே இருக்கட்டும். அதான் முடியலல்ல, அப்புறம் என்ன? முருகனின் சொற்களில் ஏகத்திற்கும் கடுப்பு இருந்தது. அது எப்படி முடியலன்னு நீ சொல்லுவ? நீதானே சொன்ன உங்க அம்மா வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னு. எங்க அம்மா மனசுல பெரும் பயம் இருக்கு. அத போக்கினா சரியாயிடும். எப்படி போக்க போற? எங்கேயாவது கூட்டிட்டு போய் வேப்பல்ல அடிக்க போறியா? ஆமா. கடவுளே, வேப்பல்ல அடிக்கிறது, தீ மிதிக்கிறது இதெல்லாம் நம்பிக்கை இருக்கா உனக்கு? நீ எல்லாம் படிச்சு ஐடி கம்பெனில வேலை பாக்குறன்னு வெளியில சொல்லிடாத. ஆமா, எந்த சாமியார கூட்டிட்டு வந்து வேப்பல்லைய அடிக்க போற? முருகன்னு ஒரு சாமியார கூட்டிட்டு போய்தான். அட, என் பேர்ல சாமியார் இருக்காரா? எங்க? எந்த மலையில? எந்த குகையில? இதோ என் எதிரில இருக்காரே என அவனை விரல் நீட்டி காட்டி சிரித்தாள்.